அருமை இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டுமாக இந்த வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினத்தில் உங்களோட நான் நரகத்தை பற்றி வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்று சில வேத வசனங்களோட பகிர இருக்கிறேன். அதில் முதல் வசனமாக ஏசாயா 5:25 வசனம். ஏசாயா 5வது அதிகாரம் 25வது வசனம். ஆகையால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனங்களுக்கு விரோதமாய் மூண்டது. அவர் தமது கையை அவர்களுக்கு விரோதமாய் நீட்டி பர்வதங்கள் அதிரத்தக்கதாயும் அவர்கள் பிணங்கள் நடு வீதிகளில் குப்பை போலாகத்தக்கதாயும் அவர்களை அடித்தார். இவை எல்லாவற்றிலையும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. இந்த ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார், கர்த்தருடைய கை யார் மேலே விரோதமாக இருந்ததுதான்? தேவனுடைய பிள்ளைகள் மேல் விரோதமாக இருந்ததாக எழுதப்படுது. அப்போது இது நரகத்தை பற்றி இந்த வசனம் பேசுகிறதான்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு கீழே உள்ள வசனத்தை படிக்கும் பொழுது அவர்களுடைய பிணங்கள் நடு வீதியில் இருக்கிறதாகவும் அவங்களுடைய சவங்கள் புதைக்கப்படலை. அதாவது இப்போ மனுஷன் இறந்துட்டா கல்லறையில் புதைக்கணும், ஆனால் அவங்களுடைய பிணங்கள் நடு வீதியிலனா நகரத்தோடைய வீதினா ரோடு முழுக்க பிணங்களாக இருக்குது. அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்னும் ஏசாயா 9வது அதிகாரம் 5வது வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா, ஏசாயா 9:5 அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். அப்போது இரத்த வெறி கொண்டு வாழ்ந்தவர்கள். இந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். அப்போ இது இன்டைரக்டாக எதை சொல்லுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கொலைப்பாதகர்னா யார்? வேதத்தின்படி நம்ம பார்க்கும் பொழுது கொலைப்பாதகனாகிய பிசாசையும் குறிக்குது. அந்த சாத்தானுடைய பேச்சை கேட்டு யாரெல்லாம் இந்த கொலையில் ஈடுபட்டாங்களோ, இரத்த வெறி, பிசாசுனாலே ஒரு இரத்த வெறி பிடித்த மாதிரி காட்டுறாங்களா, அது உண்மைதான். ஏன்னா அவன் மனுஷ கொலைப்பாதகன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது சாத்தானுடைய ஆட்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க? இப்படிப்பட்ட கொலை வெறி உள்ளவர்களாக இருப்பார்கள். இரத்தத்தில் புரண்ட உடுப்புனா கொலையாக அவங்க வாழ்க்கையாக இருக்கும். கத்தி எடுத்து இரத்தத்தில் புரண்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்கன்னா, அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படுவார்கள். அக்கினி என்று குறிக்கும் பொழுது நரகத்தை தான் குறிக்குது, அவியாத அக்கினி. அப்போ அந்த அக்கினியில் சுட்டரிக்கப்பட போகிறார்கள். அது மட்டும் இல்லை, நரகம் என்னுள்ள ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி அதை சொல்கிறாரு. அதே 9வது அதிகாரம் 19வது வசனம், சேனைகளின் கர்த்தருடைய சினத்தால் தேசம் அந்தகாரப்பட்டு ஜனங்கள் அக்கினிக்கு இரையாவார்கள், ஒருவனும் தன் சகோதரனை தப்பவிடான். தேசம் அந்தகாரப்பட்டு அக்கினிக்கு இரையாவார்கள், ஒருவரும் தன்னுடைய சொந்த சகோதரனை, அதாவது அண்ணன் தம்பியை காப்பாற்ற முடியாது, தம்பி அண்ணனை காப்பாற்ற முடியாது, இல்லை முன்ன பின்ன தெரியாத அண்ணன்மார்களாக இருக்கலாம், இல்லை அப்பா மகனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா தேசம் அந்தகாரப்பட்டு ஜனங்கள் அக்கினிக்கு இரையாவார்கள். இது யாரை குறிக்கிறது? தேவனுக்கு பிரியமாய் வாழாத, தேவனுடைய நாமத்தை தரித்து கொண்டு நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு தேவனுக்கு ஏற்றபடி நம்மளுடைய வாழ்க்கை இல்லாமல் போனால் நாமளும் அந்த பட்டியலில் சேர்க்கப்படுவோம். அக்கினிக்கு இரையாக நாமளும் போயிடுவோம். அப்போது வேதம் எச்சரிக்கிற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நரகம் என்றது ரியாலிட்டியாக இல்லை, லிட்ரலாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இல்லைனாலும் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார், நரகம் என்று பார்க்கும் பொழுது தேசம் அந்தகாரப்படுது. தேவனே என்ன பண்ணுறாரு? அந்த தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்குறாரு. தேவனே என்ன பண்ணுறாரு? நம்ம லிட்ரலாக நேரடியாக நரகத்தை பார்க்க முடியாவிட்டாலும் அந்த சூழ்நிலையானது எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் படித்த வசனத்திலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சேனைகளின் கர்த்தருடைய சினத்தால், யாருடைய கோபத்தால்? வானத்தையும் பூமியும் படைத்த கடவுளுடைய கோபத்தால்
தேசம் அந்தகாரப்பட்டு. அப்போது ஒரு நகரம் அந்தகாரப்படுது, இருள், வேதத்தின்படி இருட்டு அப்படின்னு யாரை குறிக்குதுன்னா அது பிசாசை தான் குறிக்குது. இருட்டாக இருக்கும் பொழுது பிசாசு இருப்பான், ஒளியாக இருக்கும் பொழுது தேவன் இருப்பார். அப்போ ஒரு தேசம் அந்தகாரப்படுதுன்னா அது சாபத்தின் அடையாளம். அந்த இடம், அந்த ஒரு குறிப்பிட்ட தேசம் இருளாக மாறுகிறது என்று சொன்னால் அந்த இடமே நரகமாக மாறுது. கடவுள் அந்த இடத்த நரகமாக மாற்றுறார். நரகத்துக்குன்னு ஒரு தனி இடம் இல்லை. ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அந்த இடமே அந்தகாரப்பட்டு ஜனங்கள் அக்கினிக்கிரை அவர்கள். அப்போ தேவனுடைய கோபம் அக்கினியை விட பல மடங்கு அக்கினியாக இருக்கும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார். சரி, இப்போ அடுத்த ஒரு வசனத்தையும் நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஏசாயா 9வது அதிகாரம் 19வது, அதுதான் நான் இப்போ வாசித்தேன் பார்த்தீங்களா, தேசம் அந்தகாரப்பட்டு. அதுதான் ஏசாயா 9வது அதிகாரம் 19வது வசனம். இப்போ அடுத்த வசனத்தையும் நான் சொல்கிறேன். ஏசாயா 33:12. இது என்ன சொல்லுது? ஜனங்கள் சுண்ணாம்பை போல நீராற்றப்படுவார்கள், வெட்டப்பட்ட முட்செடிகளைப் போல தீயில் எரிக்கப்படுவார்கள். இது நரகத்தினுடைய அழிவையும் குறிக்குது, நரகம் எப்படி இருக்குன்றதையும் குறிக்குது. அது மட்டும் இல்லை, ஜனங்கள் எப்படி இதுவாகலாம், சுண்ணாம்பை போல தூள் தூளாக மாறுவார்கள். அது மட்டும் இல்லை, வெட்டப்பட்ட முச்செடினா இப்போ முள்ளை வெட்டி நெருப்பில் எரிச்சா எப்படி எரியும், அதேமாரி ஜனங்கள் நெருப்பில் எரிஞ்சு எரிஞ்சு சாம்பல் தூளாக போவாங்க அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசி நரகத்தை பற்றி ஒரு சிறு விளக்கத்தை இங்கே கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, 2வது மரணம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேவனுக்கு பிரியமாய் வாழாமல் அந்த மிருகத்தினுடைய முத்திரை 3 தரித்து கொண்டு தனது வலது கை நெற்றியில் தரித்து கொண்டு விக்கிரகத்தை வணங்குறவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள். பிசாசோட அக்கினி கடலில் போவாங்க. ஆனால் இங்கே 2வது மரணத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி அடுத்த வசனமாக நான் வாசிக்கிறேன். ஏசாயா 33:14. சியோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள், மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது. பட்சிக்கும் அக்கினிக்கு முன்பாக நம்மில் தரித்திருப்பவன் யார்? நித்திய ஜுவாலைக்கு முன்பாக நம்மில் தாபரிப்பவன் யார் என்கிறார்கள். இது 2வது மரணத்தை குறிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருக்கிறார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவர்களுக்கு பின்னாடி போகும் பொழுது அந்த முதலாம் உயிர்த்தெழுதல், முதல்ல இயேசு கிறிஸ்து 2வது வருகையில் உயிர்த்தெழுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள தப்பிச்சிருவாங்க. ஆனால் அந்த 2வது முறையும் அதாவது முதல் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் பாக்கியவான், பரிசுத்தவான். ஆனால் மரித்தவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாதவங்க, ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாதவங்களுடைய நிலைமை, அந்த உயிர்த்தெழுதலுக்கு அப்புறமா அவங்க உயிரோட இல்லை. ஆனால் அவங்கெல்லாம் எதில் வராங்கன்னா 2வது உயிர்த்தெழுதலில் வராங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு 2வது மரணம் வருது. அப்போது முதலாவது உயிர்த்தெழுதலில் இயேசு கிறிஸ்து 2வது வருகையில் யாரெல்லாம் எழுப்புறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மரித்து கல்லறையில் இருக்கிறவங்களையும், அதுக்கப்புறம் அந்த காலத்தில் உயிரோடு இருக்கிறவங்களையும் அவரோட கூட கூட்டிக்கிறாரு. அப்போ 2வது ஒரு உயிர்த்தெழுதலில் இந்த துன்மார்க்கர், பாவிகள், அநியாயம் செஞ்சவங்க, அக்கிரமம் செஞ்சவங்க, தேவனுக்கு பிரியமாக வாழாதவங்க, இயேசு கிறிஸ்துவை சொந்த ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவங்க உயிர்த்தெழலை. 2வது ஒரு சான்ஸ் வருது. அப்போ அவங்க உயிர்த்தெழுந்து பிசாசோடு சேர்ந்து யுத்தம் பண்ணுறாங்க. எதை பிடிக்கணுன்ட்டு, புதிய எருசலேமை பிடிக்கணும். நமக்கு ஒரு ராஜ்யம் வருதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் பரலோகத்தில். அந்த பரலோகன்றது வேறு ஒன்றும் இல்லை, புதிய எருசலேம், 1000 வருட அரசாட்சி. இந்த பூமியில் 1000 வருஷம் தேவன் அரசாள போகிறார். அவருடைய ஆட்சி இந்த 1000 வருஷம் வரப்போகுது பூமியில். அப்போது புதிய எருசலேம், இப்போ இருக்கிற எருசலேம் இல்லை, புதிய ஒரு எருசலேம் பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்க போகிறது. அந்த ராஜ்யத்தில் அழுகையும் கண்ணீரும் பாவமும் இல்லை. அதை தான் நான் இத்தனை நாட்களாக பல வீடியோக்களில் சொன்ன ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பரலோகம்னு ஒன்று இருக்குது. இந்த வாழ்க்கையோடு நம்ம வாழ்க்கை முடியாது, அடுத்த ஒரு வாழ்க்கை இருக்குது. அதுதான் நித்தியமாக கடவுளோட வாழப்போகிற ஒரு வாழ்க்கை. சரி, இப்போது ஏசாயா 34வது அதிகாரம்
10லிருந்து 17 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்ப்போம். நரகத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்காரு. நான் வாசிக்கிறேன். ஏசாயா 34வது அதிகாரம் 10. இரவும் பகலும் அது அவியாது, அதன் புகை என்றென்றைக்கும் எழும்பும், தலைமுறை தலைமுறையாக அது பாழாயிருக்கும், சதா காலம் சதா காலமுமாக அதை ஒருவரும் கடந்து போவதில்லை. நரகத்தை பற்றி நாரையும் முள்ளமன்றியும் அதை சுதந்தரிக்கும், ஆந்தையும் காக்கையும் அதிலே குடியிருக்கும், அதன் மேல் வெட்ட வெளியில் நூலையும் வெறுமையின் தூக்கையும் பிடிப்பார். ராஜ்யபாரம் பண்ண அதன் மேல் மக்களை அழைத்தால் அங்கே அவர்கள் ஒருவரும் இரார்கள், அதில் பிரபுக்கள் அனைவரும் இல்லாமற் போவார்கள். அதன் அரண்மனைகளில் முட்செடிகளும் அதன் கோட்டைகளில் காஞ்சோரிகளும் முற்பூண்டுகளும் முளைகளும், அது வலு சர்ப்பங்களின் தாபரமும் கோட்டான்களின் மாளிகையுமாய் இருக்கும். அங்கே காட்டு மிருகங்களும் ஓரிகளும் ஒன்றையொன்று சந்தித்து காட்டாட்டு கூப்பிடும். அங்கே சாக்குருவிகளுக்கு தங்கி இளைப்பாறும் இடத்தை கண்டடையும். அங்கே வளநூலும் கூடுகட்டி முட்டையிட்டு கொஞ்சி பொரித்து அவைகளை தன் நிழலிலே கூட்டிக் கொள்ளும். அங்கே கூலிகளும் ஜோடு ஜோடாக சேரும். அதுக்கப்புறம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வசனம் ஜோடு ஜோடாக இருக்குது, அதை தேடி கண்டுபிடிச்சி வாசிங்கன்னு சொல்லி அடுத்த வசனம் நமக்கு சொல்லுது. அதுக்கப்புறம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவரே அவைகளுக்கு சீட்டு போட்டார், அவருடைய கையே அதை அவைகளுக்கு அளவு நூலால் பகிர்ந்து கொடுத்தது. அவைகள் என்றென்றைக்கும் அதை சுதந்தரித்து தலைமுறை தலைமுறையாய் அதிலே சஞ்சரிக்கும். எது சஞ்சரிக்கும்? மிருகங்கள், அகோரமான மிருகங்கள். நரகத்தில் எது இருக்குன்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு. அகோரமான மிருகங்கள். இதில் பார்த்தீங்கன்னா எது வருது? நாரை வருது, முள்ளமன்றி வருது, ஆந்தை வருது, காக்கை வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோட்டான் வருது, காஞ்சோரி வருது. அதாவது இதில் முட்பூண்டுகள் முள்ளு பூண்டுகளும் முட்பூண்டுகளும் முள்ளுகளும், இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான விதத்தில் இருக்கும்னு சொல்லி நரகம் இப்படி தான் இருக்கும். அது யாருடைய ராஜ்யமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வலு சர்ப்பத்தினுடைய ராஜ்யமாக இருக்கும். வலு சர்ப்பம்னாலே பாம்பு. அப்போ பாம்புனால யாரை குறிக்குதுன்னா லூசிஃபர் ஆகிய பிசாசை குறிக்கிறது. அந்த லூசிஃபர் ஆகிய சாத்தான் என்ன செய்வான்னு பார்த்தீங்கன்னா அதில் ராஜ்யபாரம் பண்ணுவான். அதனுடைய தங்கும் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் தான், நரகம் தான் அவனுடைய தங்கும் இடமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, கோட்டான்களின் மாளிகைமாக இருக்கும். கோட்டான் நான் பார்த்ததில்லை, ஆனால் இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு கோட்டான்களின் மாளிகைனா ரொம்ப இருளும் காரிருளும், எப்படி சொல்கிறது, அசுத்தாவியும் மிருகத்துடைய உருவத்தில் பிசாசுகளும் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லை, நிறைய இங்கே நான் கேள்விப்படாத பல மிருகங்களுடைய பெயர் இங்கே வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. வளநூறும் கூடு கட்டி முட்டையிட்டு கொஞ்சி பொரித்து அவைகளை தன் நிழலிலே கூட்டிக் கொள்ளும். அங்கே கூலிகளும் ஜோடு ஜோடாக சேரும். எதுதான் ராஜ்யபாரம் பண்ணுமா? அகோரமான, இந்த டைனோசரை விட மிக கொடூரமான, பார்க்கவே அருவருப்பான மிருகங்கள் தான் பிசாசனுடைய ஆவிகளும். இந்த லூசிஃபர் ஆகிய சாத்தான் ஆதாமேவால ஏமாத்தினான் பார்த்தீங்களா? லூசிஃபர் ஆகிய பிசாசு பாம்பு உருவத்தில் அந்த பாம்பும் அங்கே தங்கியிருக்குமா. அப்போது நரகம் என்பது எவ்வளோ கொடூரமாக இருக்கும். அந்த அக்கினி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த அக்கினி கெட்டவங்களை அழிக்கும் பொழுது எரியும். ஆனால் அதனுடைய வேதனை தாங்க முடியாமல் உடனே மரித்து போய் விடுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது ஒரு சில விளக்கத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். நாரை, முள்ளமன்றி, ஆந்தை, காக்கை, இது மனிதர்கள் இடம் இல்லாத ஒரு கைவிடப்பட்ட நிலைமை நரகத்தில். அது மட்டும் இல்லை, முற்செடிகள், காஞ்சோரிகள், முட்பூண்டுகள், இது எதை குறிக்குதுன்னா பாவத்தால் வரக்கூடிய சாபம். அது ஒரு அடையாளம். எது இருக்கும்? வலு சர்ப்பம், பிசாசு இருப்பான், கோட்டான்கள். அதுக்கப்புறம் சாத்தான், லூசிஃபர் இருப்பான், பெரிய தலையே இருப்பான் லூசிஃபர். அதுக்கப்புறம் பயம் இருக்கும், அங்கே தனிமை இருக்கும், அங்கே ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க நரகத்தில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளநூறு, கூலிகள், தீ ஆவி, அசுத்தாவிகள், எல்லா சாத்தானுடைய பாவமும் அந்த நரகத்தில் இருக்கும். இது ஏன்
வசனம் இவ்வளோ தெளிவாய் சொல்லுதுன்னா, நரகம் என்பது உண்மை. ஆனால் அது யார் தான் அந்த காரியத்தை வந்து எடுத்து செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரே செய்கிறார், ஆண்டவரே செய்கிறார். ஏன்னா ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறார். ஏன்னா அவரை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் கடவுளே என்ன பண்ணுறாரு, அவருடைய கோபத்தை அடக்கி கொள்ள முடியாத அந்த கோபத்தால் கெட்டவங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்க, இயேசுவின் பெயரை சொல்லிக்கொண்டு ஏமாற்றினவர்கள் ஒவ்வொருவரும் அந்த லிஸ்ட்டில் போய் விழுவாங்க. நரகம் என்கிற அந்த லிஸ்ட்டில் போய் விழுவாங்க. அது பாதாளத்தை குறிக்காது. அது வந்து அந்த தேசம் இருளாக்கப்பட்டு அந்த இருளில் பிசாசு, வலுசர்ப்பம், கோட்டான், காஞ்சோரி இப்போ சொன்ன எல்லா மிருகத்தோடைய பட்டியலும் அதில் வருது. ஏசாயா தீர்க்கதரிசி குறிப்பிட்டிருக்கார். அது மட்டும் இல்லை, என்றென்றைக்கும் அவியாத அக்கினியாக இருக்கும்னு நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த அழிவை வந்து திரும்ப மாற்ற முடியாது. அந்த அழிவு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது நித்தியமான அழிவு இல்லை, நித்தியமான வேதனை இல்லை. அழிவு வந்து மாறாது. ஆனால் வேதனை வந்து சில நிமிஷங்கள் அழிஞ்சு அந்த வேதனை வந்து துடிச்சு மரித்து போனாலும் அந்த அழிவு வந்து அந்த நித்திய அழிவு வந்து மாற்றவே முடியாது. அந்த சூழ்நிலை மாறாது. அதுதான் நிரந்தர தீர்ப்பின் விளைவு, கர்த்தர் கொடுக்குற தீர்ப்பின் விளைவு. அதுக்கப்புறம் நித்திய அக்கினி என்றால் என்ன அப்படின்ட்டு சில வேத கமெண்ட்ரிஸில் பார்க்கும் பொழுது, அந்த அக்கினி வந்து செயல் காலத்தில் எரியும், ஆனால் அதன் விளைவு நித்தியம் என்று சொல்லுது. இப்போ சோதம் குமாராவை எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சோதம் குமாரா அக்கினி கந்தகத்தால் ஆண்டவர் எரித்து போட்டார். ஆனால் இன்றைக்கும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கா சோதம் குமாரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போது அந்த இடம் வந்து செழிப்பாக இல்லை, சாபக்கேடாக அந்த இடம் மாறிடுச்சு. சோதம் குமாரா இன்றைக்கும் நீங்கள் கூகுளில், யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா, வேதத்தின் ஆதியாகம புஸ்தகத்தில் போய் பார்த்தீங்கன்னா, சோதம் குமாரா தீக்கரையாக்கப்பட்டு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி யூதாவின் புஸ்தகத்தில் பைபிளில் இருக்குது. யூதா 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சோதம் குமாரா அழிவு எப்படி ஏற்பட்டதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருப்பார். அப்போ சோதம் குமாரா இன்றைக்கும் ஏன் வந்து ஒரு மரம் செடி கொடி இல்லாமல் சாம்பலாக மண்மேடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதே தான் நரகமும் இருக்கும். அப்போது நரகத்தில் எல்லாரும் தீக்கரையாக்கப்பட்டு சாம்பலாக இருப்பாங்க. அது ஒரு காலமும் முன்னேற்றம் அடையாது, ஆசீர்வாதம் பெறாது. சாபத்தின் தலைமை பீடமாக நரகம் இருக்கும் என்று இந்த சோதம் குமாராவை வைத்து ஆண்டவர் ஒரு எக்ஸாம்பிளாக தரார். அப்போது இதை கேட்கிற ஒவ்வொரு சகோதரிமார்கள், தாய்மார்கள், சகோதரன்மார்கள், அண்ணன்மார்கள் ஒவ்வொருவரும் கேளுங்க, நரகம் என்பது உண்மை. ஆனால் நரகத்தை நம்ம பார்க்கல, அது இப்போ நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் பைபிள் சொல்கிற விஷயங்களை வச்சு பார்க்கும் பொழுது நரகம் என்பது ஒரு சூழ்நிலையில் மாறுது. அந்த சூழ்நிலை கர்த்தரே கொண்டு வருகிறார். ஆண்டவரே அந்த சூழ்நிலை கொண்டு வந்து ஒரு சுபிக்ஷம் இல்லாத சாபக்கேடான நிலையில் எல்லாம் அழிஞ்சு போகிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. நமக்கு அருமையான சந்தோஷமான அந்த பரலோகம் வேணுமா? இல்லை இப்படிப்பட்ட இப்போ நீங்கள் கேட்ட இந்த வசனத்தின்படி கொடூரமான நரகத்தில் அழிஞ்சு சாம்பலுக்கு சாம்பலாக இருக்க போகிறீங்களா? தீர்மானம் உங்களுடையது. இந்த வேத வசனத்தின் மூலியமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.